குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. கரெக்டாக எந்த இடம் சார்? மில்லு பேர் ஏதாவது தெரியுங்களா சார்? கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த தேவம்பாடி வலசு பகுதியைச் சேர்ந்தவர் சந்தோஷ்குமார். 25 வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். சந்தோஷ்குமார் வழக்கம் போல தனது ஊரிலிருந்து பணி நிமித்தமாக பொள்ளாச்சிக்கு வந்துள்ளார். அப்போது ஜமீன்முத்தூர் தனியார் பள்ளி அருகே சாலையில் கேட்பாரற்ற நிலையில் ரூபாய் 2.5 லட்சம் கிடந்ததாக தெரிகிறது. செய்தித்தாளில் கட்டப்பட்டிருந்ததை பிரித்து பார்த்தபோது அதில் ரூபாய் 500 கொண்ட 5 கட்டுகள் இருந்துள்ளது. அதாவது ரூபாய் 2.5 லட்சம் இருந்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து அவ்வழியாக வந்த சந்தோஷ்குமார் சாலையில் கிடந்த பணத்தை பத்திரமாக எடுத்து வந்து அப்பகுதியில் உள்ள மேற்கு காவல் நிலைய அதிகாரிகளிடம் ஒப்படைத்துள்ளார். இதையடுத்து பணத்தை தவறவிட்ட நபர்கள் குறித்து காவல் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வந்தனர். சாலையில் தவறவிட்ட பணம் யாருடையது என கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து காவல்துறை அதிகாரிகள் சந்தோஷ்குமார் மூலம் ரூபாய் 2.5 லட்சத்தை தவறவிட்ட காளிப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த ஈஸ்வரமூர்த்தி என்பவரிடம் ஒப்படைத்தனர். பொள்ளாச்சி அடுத்த கிராம பகுதியில் வசிக்கும் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் சாலையில் கிடந்த பணத்தை உரியவரிடம் ஒப்படைத்தார். அப்போது ஈஸ்வரமூர்த்தி மிகவும் நெகிழ்ச்சி அடைந்ததுடன் சந்தோஷுக்கும் போலீசாருக்கும் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார். இந்த நிலையில் பல தரப்பினரும் சந்தோஷ்குமாரின் செயலுக்கு பாராட்டுகளை தெரிவித்து வருகின்றனர். கரெக்டாக எந்த இடம் சார்? மில்லு பேர் ஏதாவது தெரியுங்களா சார்? சரி சரிங்க. காலேஜ் ஸ்டேஷன் லிமிட்டு. சரிங்க. ஆனால் எவ்வளோ இருந்ததுனால? இல்லை சும்மா அந்த கட்டு 5 கட்டுங்க. எல்லாம் 500 ரூபா நோட்டுங்க. கரெக்டாக எந்த இடம் சார்? மில்லு பேர் ஏதாவது தெரியுங்களா சார்? சரி சரிங்க. காலேஜ் ஸ்டேஷன் லிமிட்டு. சரிங்க. ஆனால் எவ்வளோ இருந்ததுனால? இல்லை சும்மா அந்த கட்டு 5 கட்டுங்க. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.